ஜனவரி 1 முதல் புது ரூல்ஸ். பேங்கில் ரூபாய் 50,000க்கு மேலே போகாது. பணம் போட முடியாது. உடனே இதை பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய விதிகள் அமலுக்கு வர இருக்கிறது. இந்த விதிகள் பேன் என்று அழைக்கப்படும் பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் வழியாக பணத்தை டெபாசிட் செய்தல் மற்றும் 50,000க்கு மேல் பணத்தை அனுப்புதல் ஆகியவற்றில் மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றன. இதனால் பேன் கார்டு மற்றும் பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த பேங்க் கஸ்டமர்களும் பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் செயல்முறையில் மும்முரம் காட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் காலக்கெடு முடிவடைகிறது. ஆகவே பில்லிங் போர்ட்டலுக்கு சென்று பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை பலர் இணைத்திருப்பார்கள். இருப்பினும் லிங்க் ஸ்டேட்டஸ்களை செக் செய்திருக்க மாட்டார்கள். பெயர் மற்றும் பிறந்த தேதியில் மாற்றம் இருந்தால் பேன் கார்டு ஆதார் கார்டு இணைப்பு நிராகரிக்கப்பட்டுவிடும். ஆகவே பேன் கார்டுடன் ஆதார் இணைக்கும் செயல்முறையை செய்துவிட்டாலும் அந்த ஸ்டேட்டஸை செக் செய்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இந்த ஆதார் பேன் லிங்க் ஸ்டேட்டஸ் செயல்முறைகளை சுலபமாக செய்து முடிக்கலாம். ஃபில்லிங் போர்ட்டலுக்கு சென்று கொள்ளுங்கள். ஹோம் பேஜில் இருக்கும் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை விருப்பத்தை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இப்போது பேன் கார்டு நம்பர் மற்றும் ஆதார் கார்டு நம்பரை கேட்கப்படும். இதை கொடுத்தால் போதும். பேன் கார்டுடன் ஆதார் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை புதிய பேன் கார்டுக்கு அப்ளை செய்திருந்தால் ஆதார் நம்பரை மட்டுமே வைத்து பேன் கார்டு ஸ்டேட்டஸை செயல்முறை செய்து கொள்ளலாம். இதற்கும் ஃபில்லிங் போர்ட்டலுக்கு சென்று கொள்ளுங்கள். ஹோம் பேஜில் இருக்கும் பேன் விருப்பம் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இப்போது 2 விருப்பங்கள் காண்பிக்கப்படும். இதில் செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆதார் நம்பர் கொடுக்க வேண்டும். இதை செய்தவுடன் அந்த ஆதார் நம்பருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு OTP அனுப்பி வைக்கப்படும். இந்த நம்பரை கொடுத்தால் போதும். பேன் கார்டு ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ளலாம். பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் முன்பாக இரண்டிலும் இருக்கும் பெயர், பிறந்த தேதி, தந்தை பெயர் உள்ளிட்ட விவரங்களை ஒரே மாதிரியாக இருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இது சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே பேன் இணைப்பு செயல்முறையை செய்ய வேண்டும். இல்லை என்றால் விண்ணப்பதாரர்கள் நிராகரிக்கப்படுவார்கள். ஆகவே இணைக்கப்படாது. டிசம்பர் 31ஆம் தேதி கெடுவும் முடிந்துவிடும். இந்த கெடு முடிந்தால் பேன் கார்டு இல்லாமல் ரூபாய் 50,000க்கு மேல் பணத்தை டெபாசிட் செய்ய முடியாது. அதேபோல பேங்க் அக்கவுண்டில் இருக்கும் பணத்திலும் ரூபாய் 50,000க்கு மேலே அனுப்ப முடியாது. இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு பேங்க் கஸ்டமர்களும் உள்ளாக வேண்டியிருக்கும். ஆகவே டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இதை செய்து முடியுங்கள்.